வணக்கம். நிறநிலா ஆரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், சாரீ பாருங்கள். சாரீ வந்து நல்ல க்ரீன் கலர், நல்ல டார்க் க்ரீனு. அதில் வந்து பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பிங்க்கே வந்து இதுலேயுமே வந்து க்ரீன் ஷேடு வரும். க்ரீனுமே வந்து டார்க் க்ரீன்லேயோ பிளாக் ஷேடு வருது. பார்டர்லேயுமே வந்து ஷேட் வருது. நல்லா பெரிய பார்டர், கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சின்ன சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி ட்ரீ டிசைன் வந்து ஃபுல்லாக வருது. அங்கே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. முந்தி பார்த்திங்கனாலும் இந்த கலர் தான், பார்டரில் இருக்கிற அதே கலரில் தான் முந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளவுஸுமே இதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. கஸ்டமரும் நமக்கு அதே கலரில் தான் ஒர்க் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ப்ளவுஸ் பாருங்கள், நல்லா டபுள் ஷேடில் இருக்குது. பிங்க் ஷேட்லேயும் இருக்குது, க்ரீன் ஷேட்லேயும் சாரீ கலர்லேயும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு சைடு பார்த்தா க்ரீன் மாதிரி இருக்கும், ஒரு சைடு பிங்க் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஷேட் வந்துகிட்டே இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்லேயும் இது நார்மலாக ஆஸ் யூஷுவல் பண்ணிவிட்டேன். 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சுகர் பீடு, ஸ்டோன் லைனு, சுகர் பீடு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கம் வந்து திலகம் ஷேப்லேயும் க்ரீன் கலர்லேயும் ரவுண்ட் ஷேப்பில் பிங்க் கலர்லையும் ஆல்டர்னேட்டிவாக ஒட்டியிருக்கேன். ஒரு 2 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இதை சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இங்கே நடுவில் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இங்கே செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு இதுக்கு நடுவுலையும் பீடு, இங்கேயும் பீடு வர மாதிரி, இங்கே வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்து 3 பீட் இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். இங்கேயும் இதை சுற்றி அந்த ஜும்கா டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை சுற்றி ஆஃப் லைன்லேருந்து இன்னொரு லைன் பீட் கொடுத்து டாட் மாதிரி கொடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கெல்லாம் வந்து ஒரு பீட் வச்சுருக்கேன். எந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் வந்து ஒரு லைன் அவுட்லைன் போட்ட மாதிரி இருக்கும், அப்படியே பீடும் சேர்த்து ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இந்த பிங்க் கலர் பீட் போட்டிருக்க இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, 3 சைஸ் பீடு, டல் கோல்டில் 3 சைஸ் பீடு இங்கே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 ஸ்டிச் கிட்ட போட்டுட்டு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு, அதாவது இந்த 2 பீடுக்கும் சென்டராக பார்த்து ஒரு சுகர் பீடும் ஒரு 4 சைஸ் பீடும் எடுக்கிறேன். டல் கோல்ட்லேயே இது 4 சைஸ், கொஞ்சம் பெருசு பார்த்தா தெரியும். இதை சேர்த்து வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு லாங் ஸ்டிச்சு, அது பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணிவிட்டு வரணும். இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஆனால் இது எப்போவுமே வந்து இந்த 2 பீடுக்கும் நடுவில், ஒரு க்ரீனுக்கும் ஒரு பிங்க்குக்கும் நடுவில், இல்லை இந்த க்ரீனுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் ஸ்டோனோட லெஃப்ட்டுக்கும் ரைட்லேயுமே வந்து சென்டராக வந்து இந்த மாதிரி ஒரு சுகர் பீடும் ஒரு பெரிய டல் கோல்டு 4 சைஸ் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த பிங்க் பீடோட சென்டராக வரும்போது, இதோட சென்டரில் எதுவுமே பண்ணல, ப்ளைனாக தான் வச்சுருக்கோம். இதோட சென்டரில் வந்து கரெக்டாக 3 சைஸ் டல் கோல்டு போட போகிறோம். போட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். முடிச்சுட்டே உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கரெக்டாக இந்த பீட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், இந்த இடத்துலேருந்து. அப்போ தான் நம்ம சர்க்கிள் போட்டு இங்கே போட்டுட்டு இங்கேயே மறுபடியும் ஆஃப் பீட் போட கரெக்டாக இருக்கும். சுகர் பீடு இதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். கரெக்டாக ஆரம்பித்த இடத்துல முடிச்சிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து 3 சைஸ் பீட் வைக்க போகிறோம். கரெக்டாக இந்த ஹாஃப் சர்க்கிள்லேருந்து, இந்த ஃபுல் சர்க்கிள் இல்லாமல் ஹாஃப் சர்க்கிள்லேருந்து இப்படி வச்சு வைக்க போகிறோம். 6 பீட் வைக்க போகிறோம்.
ஒரு பீடாக கொடுக்கறது ரொம்ப சேஃப்டி. அதுவும் ஆரம்பிக்கும் போது நான் சிங்கிள் பீட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு டபுள் பீட் கொடுத்தேன். மறுபடியும் இப்போ சிங்கிளாக கொடுக்க போகிறேன். இல்லை 2 பீடாக கூட வச்சுக்கலாம். 3 சைஸ் பீடு வந்து 2 வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த 4 சைஸ் அது மாதிரிலாம் வைக்கும்போது சிங்கிளாக தான் கொடுத்தாகும். பாருங்கள், நான் த்ரெட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து கரெக்டாக 6 பீடு கொடுத்துருக்கோமா. இங்கே 2 சைடில், லெஃப்ட் சைட் 2, சென்டராக 2, ரைட் சைட் 2. ஸோ அந்த மாதிரி கொடுத்தோன்னே இங்கே கரெக்டாக அந்த ஜங்ஷன் இருக்கும் பாருங்கள். சென்டரில் 2 பீட் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு பீட் கொடுக்குறோம். ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு 3 சைஸ் பீடு. இங்கேயே வந்து நம்ம இண்டு நாட் போட்டுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பீட்லேயும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலையே முடிக்கணுன்றதுக்காக இங்கே நம்ம எண்டில் வந்து 3 பீடு வைக்க போகிறோம். அதுக்காக இங்கேவே முடிக்கணுன்றதுக்காக நம்ம இங்கே ஆரம்பித்தோன்னா இங்கே வந்து இங்கே தான் முடியும். மறுபடியும் த்ரெட் இந்த லாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், இல்லை இங்கே இண்டு நாட் போட்டு இங்கே ஆரம்பிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேவே ஆரம்பிக்கிறேன். இங்கே ஆரம்பிச்சேன்னா நான் ஃபுல் சர்க்கிள் முடிச்சுட்டு வந்து இங்கேவே முடிஞ்சிடும். ஸோ இங்கேவே 3 பீட் அந்த அக்கு ஷேப்பில் வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம சின்ன விஷயம் கொஞ்சம் யோசித்து பண்ணோன்னா நமக்கு டைமிங் மிச்சமாகும். ஒர்க்கும் வந்து ஹெவியாக இருக்காது, ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா இதுக்கு ஒரு டைமிங் எடுத்துக்கும், அதுக்கு ஒரு டைமிங் எடுத்துக்கும், ஒரே வேலையே 2ஆக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒர்க் பண்ண நமக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எதை பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும், எங்கே ஆரம்பிக்கலாம், எங்கே முடிக்கலான்ற மாதிரிலாம் நமக்கே ஒரு ஐடியா வந்துடும். திலகம் ஷேப் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு பீடு வச்சுட்டு ஒரு ப்ளைன் ஸ்டிச் வச்சு இந்த பக்கம் சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஊசி இவ்வளோ நேரம் த்ரெட் இந்த பக்கம் இருந்தது, நம்ம ஷார்ட் ஸ்டிச்சிங் இந்த பக்கம் போட்டு த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணிவிட்டோம் இப்போ கீழே இறங்குற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு இங்கே ஷார்ப் எட்ஜ் வந்து கிடச்சிடும். பாருங்கள், இங்கே முடிச்சிடுறேன். முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக கொஞ்சம் லெஃப்ட் சைடில் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டுட்டு இது கூட கொஞ்சம் தள்ளி தான் வருது, இன்னும் கொஞ்சம் தள்ளி த்ரெட் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே போட்டுட்டேன், பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ த்ரெட் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரேன். சென்டராக ஒரு 3 சைஸ் பீட் ஹார்ட் ஷேப்பில் வச்சாச்சு. இங்கே ஒரு எண்டு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு புட்டாக்லாமும் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கொடுக்க போகிறோம். நம்ம இதில் என்ன மாதிரி கொடுத்தோமோ அதே மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் சர்க்கிளில் இருந்து 3 சைஸ் பீடு வச்சுட்டு கீழே இந்த மாதிரி சென்டராக ஒரு 3 சைஸ் போடுவோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே பண்ணுறோம். பட் பிங்க் கலரில் பண்ணாமல் நம்ம க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். பிங்க் கலர்லேயே கொடுத்துட்டுருக்கலாம், ஆனால் சாரீ க்ரீனுன்றதுனால க்ரீன் கலரில் கொடுத்தா நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு. இல்லை இந்த மாதிரி க்ரீன் புட்டாவே திலகம் ஷேப் கொடுத்துட்டு இந்த புட்டாவே கூட புட்டாவாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் இது ஆஸ் யூஷுவல் மாதிரி இருந்தது, இது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்னு தோணுச்சு. செல்ஃப் கலரே கொடுக்கறத விட சாரீ கலர் கான்ட்ராக்டாக கொடுக்கலான்றதுக்காக நான் க்ரீன் ஸ்டோனே ஒட்டிட்டேன். ஃபுல்லாகவே முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் பாருங்கள். புட்டாஸ் எல்லாமே இங்கேயும் போட்டாச்சு. நல்லா ஒரு டாட் வச்சுருக்கேன். இதில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பாருங்கள். சிம்பிளாக நீட்டாக அழகாக வந்திருக்கு. பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் பாருங்கள். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியும் கிடையாது, ரொம்ப மைல்டாகவும் கிடையாது. ஜஸ்ட் அந்த நெக்கில் என்ன போட்டோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்டரை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நடுவில் மட்டும் கொஞ்சம் திக்காக பார்டர் ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு.
ஸோ அதனால் அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பார்டருக்கு வெளியே தான் ஸ்டோன் லைனு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இந்த பார்டர் லைனில் 3 சைஸ் பீடு வச்சுருக்கேன். இந்த பார்டர் எண்டில் தெரியுதுங்களா பார்டரு, இங்கே வந்து 3 சைஸ் பீடு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பார்டர் எண்டில் 3 சைஸ் பீடு. ஸோ அதுக்கு மேலே இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டோன் லைன் வச்சு சுகர் பீட் வச்சு, ஸோ அதே இங்கேயும் பண்ணிட்டோம். அப்போ தான் சென்டராக ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும்ன்றதுக்காக. இங்கே பாருங்கள் பார்டரில் டாட்டாக வந்து அதை செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் மாதிரியே வந்திருக்கு. அதனால் அதையே என்ன பண்ணிட்டேங்கன்னா அந்த டாட்லலாம் ஸ்டோன் வச்சுட்டேன். சாரீ க்ரீன் கலர்ன்றதுனால க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அந்த லைனில் வந்து டியூப் பீடை வச்சுட்டேன். கிளாஸ் பீட் இருந்தது, டியூப் பீட் கோல்டு கலரு, அதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் மாதிரி மேலே போயிட்டு வருது பாருங்கள். ஸோ இங்கே சுகர் பீட் இருக்கிறனால மேலேயும் சுகர் பீட் கொடுத்தாச்சு. இங்கே வந்து அந்த ட்ரையாங்கல்லையும் டியூப் பீடே இப்படி மாற்றி கொடுத்தாச்சு. ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டு அந்த கேப்லலாம் இங்கே டாட் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர்லேயே சுகர் பீட் கிளாஸ் பீட் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ பார்டர் வந்து ஒரு திக்கான ஒர்க் பண்ண மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பிளேசஸ்லாம் புட்டாவே கொடுத்தாச்சு. அவங்க ரொம்ப லாங் ஸ்லீவும் கேட்கல, 3/4 விடவே கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து வேறு எந்த டிசைனும் இங்கெல்லாம் ஹைலைட் பண்ணல. இப்போ அவங்க லாங் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 10 inches 9.5 inch ஒர்க் பண்ண போகிறோன்னா நம்ம இந்த பார்டருமே ஹைலைட் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கிராண்டாக கேட்டிருக்கிறதும் கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவுமே ஆஸ் யூஷுவலை விட கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால இங்கே புட்டாஸ் மட்டும் வச்சு ப்ளவுஸ் பண்ணி வந்துச்சு பாருங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்குது. சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் பார்க்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.